ஓடியானுங்க ஓடிட்டு இருக்கான். கிராப் பண்ணிக்கலாம்யா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் காதல. நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, ₹1 காசு வந்து கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த காசை வந்து சின்னமா வச்சு பத்திரப்படுத்தி ஒரு ஆளுக்கு யாருக்கோ முக்கியமான ஒரு பொருள் நகையோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு பண்ணுவோம். ஆனா எங்க வாங்குறது, ஏது வாங்குறது, எப்படி பண்றதுன்னு தெரியாம மூச்சத்துக்கு பட்சத்துல ஒரு பேஜ் பாத்துட்டே இருந்தேன். அந்த பேஜ்ல வந்து அரிசி பேர் இருந்து போட்டோ பிரேம் வரைக்கும், அப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட், பெரிய பெரிய கிஃப்ட், நல்ல நல்ல கிஃப்ட், எங்கேயும் பார்க்காத ஒரு கிஃப்ட், அதிசயமான கிஃப்ட், வித்தியாசமான கிஃப்ட், விசித்திரமான கிஃப்ட், இது எல்லாமே அந்த பேஜ்ல இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு இல்ல, நீங்க வாங்கி கொடுக்குற அந்த பர்சனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு எங்க வாங்குனீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. எங்கேயும் வாங்க வேண்டாம், அந்த பேஜ்ல பார்த்தா மட்டும் போதும். ஓகே கிஃப்ட்ஸ் இருக்கும். இந்த கீழே லிங்க் தரேன், அந்த லிங்க் தட்டி உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்துடும். பொருளை வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான அந்த வீடுக்கே வந்துடும். என்ன அட்ரஸ் வந்து அட்ரஸ் கரெக்டா வந்துடும். யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. பாருங்க, என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது வாங்கி உங்களுக்கு பிடிச்ச பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி பயங்கரமா அவங்களை ஆசையை மூட்டி வளர்த்து அதான் அருள புரியுற மாதிரி எதையோ புரிஞ்சு பண்ணுங்க. அவர் அபிஷேக் சிறப்பாக செஞ்சு விடுங்க. நீ எதை பேச விடு போதான். ஸ்டோரேஜ் இல்ல பிறகு மாத்த